السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. وقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. وقال النبي عليه الصلاة والسلام: كل بني آدم خطاء وخير الخطائين التوابون. صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான ஆலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மிகப்பெரிய அருளின் காரணமாக, அவனுடைய பெரிய பேருபகாரத்தின் காரணமாக புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடைந்து அதனுடைய 4வது நோன்பை நோட்டிருக்கிற நிலையில இந்த தீனுடைய சபையில் அமர்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தான். கடந்த காலங்களில், கடந்த 3-4 வருடங்களுக்கு முன்னால இது போன்ற பயான் நிகழ்ச்சிகள் அல்லது ஆன்மீகம் சம்பந்தமான கூட்டங்கள் ஒவ்வொரு ஊர்ல, ஒவ்வொரு இடங்கள்ல அல்ஹம்துலில்லாஹ் மக்கள் உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு அதை கேட்டு அதன்படி நடக்கணும் என்று ஆசையோடு கலந்து கொண்டார்கள். ஆனால் கடந்த 3-4 வருடங்களாக எங்களுக்கு பலவிதமான அழுத்தங்கள், பலவிதமான முட்டுக்கட்டைகள், கடந்த 2 வருடமாக இந்த கொரோனா வைரஸின் மூலமாக எங்களை நாட்டில் மட்டுமல்ல முழு உலகத்துல மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது. ஒன்று சேருவது கஷ்டம். பல மாதமாக நாங்கள் ஜும்மா கூட தொழாமல் இருந்திருக்கிறோம். நான் நினைக்க மாட்டேன் கடந்த 80-100 வருடங்களுக்குள்ளால இந்த கடந்த 2 வருடத்துல நாங்கள் ஜும்மா பல வாரமா, ஏன் சில மாதங்களாக தொடாமல் இருந்த நிலைமை கடந்த 100 வருடங்களில் எங்கேயுமே ஏற்பட்டிருக்காது. ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள் நிலைமைகளை சீராக்கி பழைய மாதிரியே ஓரளவு இப்ப சோசியல் டிஸ்டன்ஸும் இல்ல, மாஸ்கும் இல்ல, மாஷா அல்லாஹ் பழைய மாதிரியே நம்முடைய எல்லா விடயங்களையும் செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ரமதான் மாதத்தையும் அல்ஹம்துலில்லாஹ் அடைந்திருக்கிறோம். சந்தோஷமான முறையிலே நோன்புகளையும் பிடிக்கின்றோம். இரவுடைய வணக்கங்களிலும் ஓரளவு மாஷா அல்லாஹ் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அதனால் இந்த நிலைமைகள் தொடர்ந்து இருக்கணும் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செய்வோம். அல்லாஹ் இந்த நிலைமையை இன்னும் சாதகமாக, அழகாக, சீராக ஆக்கி தர வேண்டும் என்று துஆ செய்வதோட நிலைமை சாதகமாக இருக்குது. அதனால வியாபாரிகள் இப்பொழுது சீசன், இதோ இன்னும் ஒரு வாரத்துல நம்முடைய பெரும்பான்மை அவர்களுடைய முக்கியமான ஒரு தினம் வந்து கொண்டிருக்குது. அதனால மேக்சிமம் பிசினஸ் பண்ணணும், வியாபாரம் செய்யணும். கடந்த 2 வருடங்கள்ல இழந்ததை நாங்க அடையணும்னு சொல்லி அதிலேயும் போட்டி போடுகின்றார்கள். அந்த பிசிக்குள்ளாலேயே மாஷா அல்லாஹ் இந்த ஹொட்டான நேரம், புகருடைய நேரம் வியாபாரம் ரொம்ப சூடா நடக்கிற நேரம்,
அதுலேயும் மாஷா அல்லாஹ் நீங்க எல்லோரும் இங்க அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுல தொழுகையில ஈடுபட்டு கூட நாங்க இங்க வீட்டு இருக்கிறோம்னா இந்த தீனின் மீது இருக்கக்கூடிய ஒரு ஈரப்பசை, தீனின் மீது உண்டான விருப்பம், 4 விடயங்களை கேட்கணும், நல்ல விஷயங்களை தெரியணும், அதனுடைய அடிப்படையில அமல் செய்யணும், என்னுடைய வாழ்க்கையில் உள்ள முன்ன பின்ன தவறுகளை நான் திருத்தி என்னை மாற்றிக்கொள்ளணும் என்ற எண்ணத்துல தான் நாம் எல்லோரும் கூடியிருக்கிறோம். அல்லாஹ் நம் எல்லோருடைய நீயத்தை கபூல் செய்வானாக, பொருந்திக் கொள்வானா. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த புனிதமான ரமதானுடைய மாதம் ஒவ்வொரு வருடமும் வந்து போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ரமதானின் மூலமாக நானும் நீங்களும் எதை அடைந்தோம், நம்முடைய கால நேரங்கள் எப்படி கழிந்தது என்று நாங்க கொஞ்சம் யோசித்தோம். ஒவ்வொரு வருடமும் கணக்கு பார்க்கிறவங்க அவர்களுடைய ஏப்ரல்லையோ டிசம்பர்லயோ ரமதான்லயோ கணக்கு பார்க்கிறவங்க பார்ப்பாங்க, கடந்த வருடத்தை விட எங்கட கேபிட்டல் கூடி இருக்குதா, எங்கட ப்ராஃபிட் கூடி இருக்குதா, ஏதாவது வேலைகளை செய்தோமான்னு சொல்லி நானும் நீங்களும் பார்க்கணும். இந்த ரமதான்ல நான் எப்படி என்னுடைய கால நேரத்தை கழிக்கணும், எந்த முறையில கழிப்பதன் மூலமாக அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்வான், இந்த புனிதமான மாதத்துல என்னென்ன அமல்கள்ல நான் அதிகமாக என்ன ஈடுபடுத்தணும், என்னென்ன அமல்கள்ல ஈடுபடுவது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது என்பதை விளங்கி கூடுதலாக நாங்கள் இதில் ஈடுபடுவோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுக்கு முந்தைய தினத்தில ஷஅபானுடைய கடைசி இரவுல சஹாபாக்களுக்கு ஒரு ஹுத்பா பிரசங்கம் செய்வார்கள். ஒரு சங்கையான மாதம் உங்களுக்கு வரப்போகுது. ரமதானுடைய மாதத்திற்கு முந்தின தினமும் நபி அவர்கள் சஹாபாக்களை உற்சாகப்படுத்துவார்கள். ரமதான் மாதத்திற்கு 2 மாதத்திற்கு முன்னாலே நபி அவர்களே தங்களை ஆயப்படுத்துவார்கள். அதனால்தான் நாங்களும் அதிகமாக இந்த துஆவை கேள்விப்படுவோம், காதால கேட்போம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், ரஜபுடைய ஷஅபானுடைய மாதத்தில் பரக்கத் செய்வாயாக, ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நாங்க கொஞ்சம் யோசிக்கணும், 2 மாதத்திற்கு முன்னால நபி அவர்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதத்தை அடையணும் என்று துஆ செய்கிறார்கள் என்றால் நபி அவர்களுக்கு உண்மையிலேயே எந்த பெரிய தேவையும் இல்லை. ஏன் நபி அவங்க பாவம் செய்யவும் மாட்டார்கள். அவ்வாறு மனிதன் என்ற ரீதியில பாவங்கள் நடந்து விட்டாலும் அதை மன்னித்து விட்டதாக குர்ஆனிலேயே அல்லாஹ் சொல்லிவிட்டான். உங்களுக்கு நாங்க அழகான ஒரு வெற்றியை தந்து விட்டோம். பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு நாங்க தந்து விட்டோம். இதன் மூலம் உங்களுடைய முந்தைய பிந்திய பாவங்களை மன்னிப்பதற்கு. நபியவர்களால பாவம் செய்ய முடியாது. நம்முடைய நபியவர்கள் மாத்திரமல்ல, நபிமார்கள் எல்லோருக்கும் இருக்க வேண்டிய இருந்த மிக முக்கியமான ஒரு சிபத்து தான் மஅசூம், பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். அவர்களால பாவங்களை, குற்றங்களை, தவறுகளை செய்ய முடியாது. ஆக பாவங்களை செய்ய முடியாது. அவ்வாறு செய்து விட்டாலும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. நாங்க எல்லோரும் ஆசைப்படுவது என்ன? மௌத்து நல்ல மௌத்தாக வரணும், கபருடைய வாழ்க்கையை சிறந்ததாக ஆக்கி தரணும், எங்கள் எல்லோருக்கும் சொர்க்கம் கிடைக்கணும். எங்கள் எல்லாருடைய ஆசையும் அதுதான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் சொர்க்கத்துடைய சாவியே அவங்களோட கையில. நபி அவர்கள் சொல்வார்கள், மிஃப்தாஹுல் ஜன்னத்தி பியதி, சொர்க்கத்துடைய சாவி என்னுடைய கையில. சுவர்க்கத்தில் நான் நுழைகின்ற வரைக்கும் மற்ற எல்லா நபிமார்களும் சுவர்க்கத்தில் நுழைவது ஹராம் என்ற எண்ணத்தான் முதல்ல அல்லாஹ் சுவர்க்கத்தில் அனுப்புவான். ஆக நபி அவர்கள் சுவர்க்கம் போறதும் 100க்கு 100. சுவர்க்கத்துடைய சாவியும் அவங்களோட கையில. முந்திய பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக அல்லாஹ்வே சொல்லிவிட்டான். அந்த நபி அவர்களை எந்த அளவுக்கு ஆசைப்பட்டிருக்கிறார்கள் என்றால் நானும் நீங்களும் என்மாத்திரம் ஆசைப்படுவோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நல்ல ஒரு சந்தர்ப்பம் நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடி
ஒரு புள்ள உம்மாட்ட வாப்பாட்ட எதையாவது பெற்றுக் கொள்ளணும் எப்படி எப்படி எல்லாம் பாசாங்க செய்வார், எப்படி எப்படி எல்லாம் அழுது மன்றாடி கெஞ்சி சாப்பிடாம குடிக்காம பல வேலைகளை செஞ்சு எப்படியாவது வாப்பா மூலமா உம்மா மூலமா இதை சாதிக்கணும். வேற வழியில் உம்மா பாப்பாக்கு தெரியும் புள்ள செய்யறதெல்லாம் இதை அடைவதற்குத்தான். இருந்தாலும் அந்த தாய் பாசம் அந்த தந்தை பாசம் புள்ள கேட்கிறத புள்ளைக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கிறார்கள் என்றால் அதை விட பன்மடங்கு இரக்கம் உள்ளவர் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடன். எங்களை எந்த அளவுக்கு இரக்கம் என்றால் சின்ன வயசுல தாயினுடைய வயிற்று இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு கொண்டும் விளப்பம் இல்லை. ஆனால் அங்கேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை எவ்வளவு கண்ணியமாக படைத்தான் வளர்த்தான் என்று சரித்திரங்களை நாங்க பார்த்தோம்னா தாயினுடைய வயிற்றுக்குள்ளதான் நாங்க இருக்கிறோம். ஆனா எங்களோட முகத்தை முதுகு பக்கமா அல்லாஹ் திருப்பி வச்சிருக்கிறான். حديث قدسي لورده وحولت وجهك على ظهر امك لئلا تؤذيك رائحه الطعام. நான் உன்னுடைய முகத்தை உன்னுடைய முதுகின் பக்கமாக தாயுடைய முதுகின் பக்கமாக திருப்பி வைத்தேன் என்றா அந்த தாயுடைய வயிற்றிலே உள்ள அந்த அசுத்தத்துடைய அந்த வாடையை கூட நீ நிகழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக உன்னுடைய முகத்தை பின்பக்கமாக திருப்பி நான் வைத்தேன். நீ உலகத்துல பிறக்கும் பொழுதே உன்னுடைய தாயினுடைய மார்பகத்திலிருந்து பாலை சுரக்க செய்தேன் நான் தான். உள்ள கிடைப்பதற்கு முன்னால பொதுவாக பெண்களுடைய மார்பகத்துல பால் சுரக்காது. அல்லாஹ்வுடைய குதிரத்தை பாருங்க, எப்பொழுது குழந்தை கிடைத்து விடுகிறதோ இப்பொழுது பால் சுரக்க ஆரம்பிக்குது. அல்லாஹ் கூறுகின்றான் அந்த 2 மார்பகங்களின் மூலமாக உங்களுக்கு நான் எப்படியான பாலை எப்போது பாரிதன் பிசைக்கு ஆர்வம் பேசிட்டா காலம் குளிர்காலமாக இருந்தா பால் சூடானதாக இருக்கும், காலம் சூடானதாக இருந்தால் பால் குளிர்ச்சியானதாக இருக்கும். நான் அல்லாமல் அல்லாஹ் கேட்கிறான் என்னுடைய குதிரை என்னுடைய வல்லமை இல்லாமல் உலகத்துல மனிதர்களால் இதை செய்ய முடியுமா, வைத்தியர்களால விஞ்ஞானிகளால இதை செய்ய முடியுமா? அந்த அளவுக்கு தாயினுடைய வயிற்றுக்குள்ளே வைத்து அல்லாஹ் நம் மீது அன்பு காட்டி இரக்கம் காட்டி உலகத்திற்கு வந்ததற்கு பின்னால் இந்த முழு பிரபஞ்சமும் எங்களுக்காகத்தானே, மனிதனுக்காகத்தான். வானமோ பூமியோ மழை பொழிவது, மிருகங்கள் பறவைகள் காற்றுடைய ஓட்டம் கடல் நீர் நதி இதெல்லாம் யாருக்கெல்லாம் மனிதனுக்காக. இந்த மனிதன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட முஸ்லிமுக்காக என்றால் அது மிகையாகாது. என்ற அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மூமின்களுக்காகத்தான் உலகத்தை படைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசப்படுத்தி தந்திருக்கிறான். உலகம் கடைசியில அறியக்கூடிய நேரத்துல ஒரு உலகத்துல முஸ்லிம்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அதற்கு முன்னாலே ஒரு அழகான தென்றல் காற்று உண்டு, யமன் திசையிலிருந்து வீசும். அந்த தென்றல் காற்றை நுகர்வதன் மூலமாக எல்லா முஸ்லிம்களும் மரணித்து விடுவார்கள். அதற்கு பின்னால உலகத்துல முஸ்லிம்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த உலகம் மற்றவர்களுக்காக இயங்காது. அந்த நேரத்தில் இந்த வானம் இயங்காது, பூமி இயங்காது, சூரியன் சந்திரன் இயங்காது. வானம் இவ்வளவு பெரிய வானம் இடிந்து தூள் தூளாக ஆகிவிடும். இந்த வானம் இடிந்து விடும். இவ்வளவு பெரிய சூரியன் சுடர் இழந்து ஒளி இழந்து அதை ஒன்றுமே இல்லாமலாக ஆக்கிவிடும். நட்சத்திரங்கள், இந்த உலகத்தை விட பெரும் பெரும் நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து கீழே வீழ்ந்து விடும். முஸ்லிம் உலகத்துல வாழும் வரைக்கும் தான் முழு உலகமும் அவருக்காக வேண்டி இயங்கும். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அளவுக்கு நம்மை கண்ணியப்படுத்தி நம்முடைய மகத்துவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்தி 11 மாதங்கள்ல இந்த அடியான் சில சூழலின் காரணமாக சந்தர்ப்ப சூழலின் காரணமாக சில பாவங்களை சில தவறுகளை சிற்றல் குற்றங்களை சில பாவங்களை செய்திருந்தால் அதிலிருந்து நம்மை சுத்தப்படுத்தத்தான் இந்த ரமபானுடைய மாதத்தை தந்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஷாபான் மாதத்துடைய கடைசி ஹுத்பாவுல சொன்ன முக்கியமான விடயம் இது பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதம். இது ஷஹ்ரு ஸப்ர் பொறுமையுடைய மாதம்.
மன்னிப்புக்குரிய மாதம். இதிலே நீங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நெருங்குவீர்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களுடன் முன்னோக்கி வருவான். உலகத்துல பல தலைவர்களை பற்றி அந்த நாட்டு மக்கள் பேசுவாங்க. ஆனா அந்த தலைவர்கள் நாட்டு மக்களை பத்தி பேச மாட்டாங்க. அவங்களுக்கு டைம் இல்ல, நேரம் இல்ல, காலம் இல்ல. ஆனால் முழு உலகத்தில் உள்ள இந்த 700 கோடி மக்கள் இந்த நேரத்துல நாங்க இலங்கையில இப்ப இருக்கிறோம் பகல் 1 மணி, எங்களுக்கு முன்னால ஜப்பான்ல 4 மணி, அதற்கு முன்னால ஆஸ்திரேலியா ஒரு 5-6 மணி, எங்களுக்கு பின்னால சவுதி, அதற்கு பின்னால லண்டன், அதற்கு பின்னால அமெரிக்கா. இந்த நேரத்துல முழு உலகத்தில் உள்ள 700 கோடி மக்கள் யார் யார் அல்லாஹுவை நினைப்பார்களோ அதே நேரத்தில் அல்லாஹும் அவர்களை நினைக்கிறான். இது வேற யாரால செய்யணும்? ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ்வை தவிர வேற யாராலும் செய்யலாம். அல்லாஹ் கூறுகின்றான், புதுக்குருணி நீ என்னை நினை, இந்த கருத்த நீ கருத்துக்க, நீ என்னை நினைத்தால் நானும் உன்னை நினைப்பேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், நினைவு புரிந்து கொண்டே இருப்பேன். உலகத்தில் உள்ள எல்லோரும் எங்களை மறக்கலாம். எங்கட மனைவி, எங்கட தாய், எங்கட தந்தை, எங்கட புள்ள குட்டிகள் எல்லோரும் மறந்தாலும் பரவாயில்லை. ஆனால் அல்லாஹ் எங்களை மறந்தால் உலகத்தில் எங்களால வாழ இயலுமா? இந்த தன் அல்லாஹ் தானே இயக்கி கொண்டிருக்கிறான். காற்று ஓடுதில்ல, சுயமா ஓடல்ல, அதை அல்லாஹ் ஓட செய்கிறான், அதை அல்லாஹ் ஓட வைத்திருக்கிறான். நாங்க வாழ்ற பகுதியில தான் காற்று ஓடுது. மேல போங்க, மேல போக 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 ஆக்சிஜன் குறைவு. ஏன்னா அங்கே காற்றுடைய அழுத்தம் இல்ல. அல்லாஹ் கூறுகின்றான், நான் நினைத்தேன் என்றால் காற்றுடைய ஓட்டத்தை நிறுத்துவேன். நான் நாடிவிட்டேன் என்றால் காற்றுடைய ஓட்டத்தை நிறுத்தி விடுவேன். இந்த காற்றுடைய ஓட்டத்தை நான் நிறுத்திவிட்டால் கடல்கள் உள்ள பிரமாண்டமான பெரும் பெரும் கப்பல்கள் எல்லாம் அது ஒரு இன்ச்சு கூட நகர முடியாமல் அப்படி அப்படியே ஸ்தம்பித்து போய்விடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நெருக்கம் தேவை. அவன் எங்களை நினைக்கணும், அவன் எங்களுடன் இறக்கப்படணும். அந்த அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? எவ்வளவு பாவங்கள் நடந்து விட்டது, தப்புகள் நடந்து விட்டது என்று சொல்லி நீங்க நிராசையாகிடாதீங்க. என்ன அல்லாஹ் எப்படி மன்னிப்பான்? தயவு செய்து நாங்க செய்யற பாவத்தை அடுத்தவர்கள்ட்ட சொல்லக்கூடாது. எவ்வளவுதான் தெரிந்த உயிருக்கு உயிரான நண்பனாக இருக்கலாம், மனிதர்கள்ட்ட யார்கிட்டையும் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. ஆனால் மன்னிக்கக்கூடிய அல்லாஹ்ட்ட நாங்க மன்றாடுவோம், தனிமையில் அல்லாஹ்ட்ட சொல்லுவோம், அல்லாஹ்ட்ட வருந்துவோம். எப்பவுமே நாங்க எப்படி இருக்கணும்டா, எங்களை இந்த 2 கை எப்பவுமே எங்களோட கை சுத்தமாயிருக்கணும். மேல உயர்த்துற நேரத்துல எங்களுக்கு ஒரு துணிச்சல், ஒரு தைரியம் கொண்டு வரணும். அல்லாஹ்வுக்கு முன்னால நான் கைய உயர்த்திருக்கிறேன், இதால நான் எந்த விதமான பாவங்களோ தவறுகளோ தப்புகளோ செய்யல என்ற அந்த துணிச்சல் வந்து அல்லாஹ்வுக்கு முன்னால கைய உயர்த்துவதற்கு ஒரு தைரியம், துணிச்சல் ஒன்று வேணும். அது சில வேலை நடந்திருக்கும், கையால நடந்திருக்கும், காலால நடந்திருக்கும், நாங்க கொடுக்கல் வாங்கல் செய்வதால நடந்திருக்கும். இன்றும் சரியான கவலை என்னண்டா, பல நம்முடைய சகோதரர்கள் பல விடயங்களை கேட்டுட்டும் தவறு செஞ்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. பதுக்கல் வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு கேட்டும் பதுக்கிறாங்க. அடுத்தவர்களை ஏமாற்றக்கூடாதுன்னு கேட்டும் ஏமாத்துறாங்க. அடுத்தவர்கள்ட்ட போய் மோசடி செய்யக்கூடாதுன்னு கேட்டும் மோசடி, அதாவது ஏமாற்றுதல் செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் அல்லாஹ்வுக்காக விருப்பம் என்ன? அடியார் என் பக்கம் வரும். உலகத்துல மக்கள் சரியான டிஃபரண்ட், வித்தியாசம். கொஞ்சம் வசதி வந்துட்டா அவர்கள் நினைப்பாங்க, நானே அவரோட பேசணும், அவர் வரட்டும், நானே பேசணும், அவரால் எனக்கு எந்த உதவியும் இல்லை, என்னால தானே அவருக்கு உதவி, அதனால் அவர் வரட்டும், தேவாண்டா வரட்டும், அப்படித்தான் உலகத்தில் இருப்பாங்க. ஆனால் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் அக்பர் அதற்கு நேர் மாற்றமானவன். அடியார் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை பற்றி குர்ஆன்ல பேசிக் கொண்டு வருகின்றான். லகத் கஃபரல்லதீன காலூ இன்னல்லாஹ சாலிசு ஸலாஸா, நிச்சயமாக நிராகரித்தவர்கள் அல்லாஹ்வை 3வது கடவுள் என்று சொல்லிவிட்டார்கள்.
ஏன் தேவன் குமாரர், அல்லாஹ் தேவன் குமாரர் கடவுள் என்று சொல்லி அவர்கள் 3 இறைவன்ல 3வது ஆள அல்லாஹ் ஆக்கிவிட்டான். அவர்கள் எதை கூறுகிறார்களோ அதிலிருந்து தவிர்த்து கொள்ளாவிட்டால் நோவினை தரக்கூடிய வேதனை அவர்களை தொடும் என்று எச்சரிக்கை செய்துவிட்டு மீண்டும் அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யதூபூன இலல்லாஹ் அஃபலா யதூபூன இலல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்ய வேண்டாமா? அவர்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டாமா? அவர்களுடைய குஃப்ரிலிருந்து ஷிர்கிலிருந்து தௌபா செய்து மீண்டு வரக்கூடாதா? அல்லாஹ் அவர்களுடன் அவ்வளவு இரக்கம் உள்ளவன் என்றா என்னோடும் உங்களோடும் எவ்வளவு இரக்கம் உள்ளவனாக இருப்பான். அதனால பாவங்கள் நடந்திருக்கும். படிக்கிற காலத்துல ஒரு மாதிரியான பாவம், அதற்கு பின்னால தொழில் செய்யும் போது வேறொரு பாவம், திருமணம் முடித்ததற்கு பின்னால பல வகையான பாவம். அதனால் அல்லாஹ் கூறுகின்றான், பாவங்கள் நடந்திருக்கும். உங்களுடைய இயற்கையில நான் அப்படித்தான் உங்களை படைச்சிருக்கிறேன். மலக்குமார்களால பாவம் செய்யல என்ற அவங்களுடைய இயற்கையே நலவு செய்வது தான். அதனால தானே மலக்கை விட சிறந்தவனாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஆக்கினான். மலக்குமார்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை விட சிறந்தவராக நபியை அல்லாஹ் ஆக்கினான். மலக்குமார்கள் பாவம் செய்கிறார்கள் இல்லை என்பது அவர்களுடைய சிறப்பு இல்லை என்று அவர்களால பாவம் செய்யலா. ஷைத்தான்கள் தவறு செய்கிறார்கள் என்று அவர்களை ரொம்பவும் அதிகமாக நாங்கள் இழிவாக்கி பேசவும் இயலாது என்று அவங்களுடைய இயற்க பாவம் செய்யறது தான். ஆனால் மனிதர்களுடைய இயற்கை இந்த ரெண்டையும் சேர்த்து செய்கின்ற இயற்கையில தான் படைத்திருக்கிறான். நினைச்சா ஆகப்பெரிய ஒரு வழியுள்ளா மாறலாம், நினைச்சா ஆகப்பெரிய ஷைத்தானை விட மோசமானவனாக இந்த மனிதன் மாறலாம். இந்த 2 இயற்கையையும் அல்லாஹ் மனிதர்களுக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறான். ஒன்று மலக்கானியர், மற்றும் ஒன்று ஷைத்தானியர். மலக்கானியத்தா மலக்குடைய தன்மை, ஷைத்தானியத்தா ஷைத்தானுடைய தன்மை. இப்ப நீங்க பாருங்க, இதே நேரத்துல அல்ஹம்துலில்லாஹ் நீங்க மஸ்ஜிதில் இருந்து பயான் கேட்கிறீங்க. இதே நேரத்துல எங்களை எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர்கள் இன்னைக்கு நோன்பு பிடிக்காம கிளப்புகள்ல பப்புகள்ல மதுபானம் அருந்திக் கொண்டு விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களும் இல்லாமல் இல்ல. இந்த மனிதனுக்கு முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சாய்ஸ கொடுத்திருக்கிறான். நீங்க விரும்பினா இப்படி நல்லதுல ஈக்கலாம், நீங்க விரும்பினா அப்படி பாவத்தில் ஈடுபடலாம். அதனால தான் அல்லாஹ் எங்களோட இரக்கம் உள்ளவன் என்ற இந்த 2 இயற்கையையும் சேர்த்து அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். ஆனா அல்லாஹ்வுக்கு விருப்பம் என்ன? இந்த நப்சுக்கு நாங்க கட்டுப்படக்கூடாது, நம்முடைய மனோ இச்சைக்கு அடிப்படைய கூடாது. ரமதானுடைய மாதத்துல ஷைத்தான்களுக்கு விலங்கு போடப்படுகிறது. ஆனா நப்சு எங்களோட சேர்ந்து தானே இருக்கிறான், நப்சு எங்களோட சேர்ந்து இருக்குது. ஷைத்தானிடமிருந்து நாங்க தப்பினாலும் நப்சிடமிருந்து நாங்க தப்ப முடியாது. அதனால ஷைத்தானுடைய வலைகளிலிருந்தும் நாம் நம்ம பாதுகாக்கணும். நம்முடைய மன இச்சை நம்முடைய நப்சுக்கு கட்டுப்படுவதிலிருந்தும் நாம் எங்களை பாதுகாக்கணும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால தவறுகள் நடந்து அதற்குரிய பரிகாரம் என்ன? தௌபா. 27 மட்டும் நாங்க தௌபாவுடைய அமல் எல்லாரும் சேர்ந்து வந்து ஹஜ்ரத் சொல்லித்தாரத்தை நாங்க சொல்றது, அதை விட நாங்க எல்லாரும் தனியே மாஷா அல்லாஹ் நாங்க எல்லாரும் சஹருக்கு எழும்புறோம், சஹருடைய சாப்பாடு எழுப்புகின்றோம், தஹஜ்ஜுத் இன்ஷா அல்லாஹ் நாங்க தருவோம். அந்த தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுதுட்டு ஒரு 10-15 நிமிஷம் அல்லாஹ்வுக்கு முன்னால யாருக்கும் தெரியாது. மஸ்ஜிதில் மற்றவங்க பார்ப்பாங்க. நான் என்னுடைய வீட்டுல என்னுடைய தொழுகையுடைய அறையில என்னுடைய முசல்லா இருந்து கொண்டு என்னுடைய ரப்பிட்ட நான் சொல்லணும், யா அல்லாஹ் என்னால் அப்படி இப்படி எல்லாம் நடந்திருக்குது. இதுதான் அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமானது. இந்த அளவுக்கு ரமதானுடைய மாதத்துல விசேஷமாக அல்லாஹ் கடைசி வானத்திற்கு இறங்கி உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களையும் கூவி அழைக்கிறான். என்னிடங்க கேட்கிறவங்க யாரும் இல்லையா? என்னை அழைக்கிறவர்கள் யாரும் இல்லையா? அவனுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்க நான் தயார். என்னிடம் கேட்கிறவர்கள் யாரும் இல்லையா? கொடுக்க நான் தயார்.
பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நான் தயார். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்ற உதாரணத்தை பாருங்க. வானத்தில் உள்ள மேகங்களுடைய அளவுக்கு, மேகங்களுடைய அளவு எங்களால மட்டுடையலுமா? நாங்க எங்கட இந்த சின்ன நாட்டுல பிளைட்ல மேல பறக்கும் போது எல்லாம் மேகம், அதற்கு பக்கத்துல இந்தியா, மும்பை, டில்லி வரைக்கும் போனா எல்லாம் மேகம், அங்கிருந்து லண்டன் போனா, கனடா போனா, ஆஸ்திரேலியா போனா எல்லாம் 14 அவர் 15 அவர் 18 அவர் தான் மேகம். முழு உலகத்துடைய மேகத்தை எங்களால மட்டுடையலுமா? அல்லாஹ் கூறுகின்றான், இவ்வளவு பிரமாண்டமான வானத்தில் உள்ள மேகங்களுடைய அளவுக்கு நீங்க பாவத்தை செய்து வந்து என்ன சந்தித்தால் நான் மன்னிப்பை கொண்டு உங்களை சந்திக்கின்றேன். அதே அளவுக்கு பாவங்களை கொண்டு மன்னிப்பை கொண்டு உங்களை நான் சந்திக்கின்றேன். எங்களால் அந்த அளவுக்கு பாவம் நடந்திருக்காது. ஆனா ஒரு கண்டிஷன், பாவத்திற்காக வேண்டி வருந்தோனும். என்னால் இப்படி நடந்துருச்சு, என்னால் இப்படி நடந்துருச்சு, நான் இவருக்கு இந்த மாதிரி அநியாயம் செஞ்சிட்டேன், அவருடைய பணத்தை எடுத்துட்டேன், அவர்கிட்ட கடன் வாங்கி நான் கொடுக்காம இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறேன், அவர்கிட்ட இப்ப 3-4 வருஷம் அவர் மறந்துட்டாரு, நாங்க மறக்கேலா. எங்கட பல சகோதரர்கள் இருக்கிறாங்க, ஆரம்பத்துல கொஞ்சம் பணம் கொடுக்கணும், அந்த கொடுத்தவர் கேட்டு 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 பாப்பாரு, கொடுக்கல. இவர் நினைக்கிறார் அவர் மறந்துட்டாரு, அவர் மறக்க மாட்டாரு. அல்லாஹ் மறக்க மாட்டான். ஏதாவது மரணிக்கிறதுக்கு முன்னால நீங்க அவர்கிட்ட பேசி மன்னிப்பு கேட்கணும். என்னால தரையில எனக்கு இது ஹலால் சொல்லி விடுங்கன்னு கேட்கணும். இல்லாட்டி அதற்குரிய பதில நீங்க தேமனால நன்மைகளால கொடுக்க வேண்டி வரும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? பாவங்களுடைய அளவுக்கு நான் மன்னிப்பை கொண்டு உங்களை சந்திக்கின்றேன். அதனால பாவம் நடந்தா முதலாவது அதற்காக வேண்டிய வருந்தி, யாருக்கையாவது தவறு செய்திருந்தா இந்த கௌரவ பிரச்சனை எல்லாம் பார்க்கறல்ல. ஈமான் இல்லாதவர்கள் தான் பார்ப்பாங்க. இது என்ன, நான் போறா, நான் அவருடைய வீட்டுக்கு போறா, நான் அவருடைய காலடிக்கு போறா, நான் அவர்கிட்ட பேசி கேட்கிறா, பரவாயில்ல. ஒரு சிலர் அல்லாஹ் பாதுகாக்கணும், பாரதூரம் தெரியாம நான் நரகத்தை போனாலும் பரவாயில்ல, நவுதுபில்லா, அல்லாஹ் எங்களை எல்லோரையும் பாதுகாக்கணும். நரகம் என்றது தேசா, நரகத்துடைய தண்டனை ஆபத்து என்றது என்ன, கொஞ்ச காலமா கொஞ்ச நேரமா? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நரகத்தை பத்தி அதிகமா பேசப்படுறல்ல இந்த பயமுறுத்தவானம். நபியுடைய ஹதீஸ் என்ன, நன்மாராயம் சொல்லுங்க, சொர்க்கம் சந்தமா சொல்லுங்க. நபி அவர்கள் அதிகமாக சொன்னதுனால நரகத்தை பத்தி விரிவாக பேசப்படுறது இல்ல. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நரகம் கூட போனாலும் பரவாயில்லை, இவற்றை நான் போக மாட்டேன். இவற்றை போனதுனால என்ன நடக்குது? உங்களோட பாவம் தான் மன்னிக்கப்படுது. நீங்க மன்னிப்பு கேட்டு அதற்கு பின்னால் அல்லாட்ட மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் மன்னிப்பான். ஹதீஸே வருது மிக தெளிவா. அடியார்கள் மன்னிக்காத வரைக்கும் அடியார்களுக்கு நீங்க செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறது இல்ல. அல்லாஹ்வுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். உதாரணமா, நீங்க தொழுகையை கலாவாக்கினீங்க, அல்லது ஜக்காத்துல முன்ன பின்ன செஞ்சீங்க, அல்லது நோன்புல ஏதாவது முன்ன பின்ன செஞ்சிட்டீங்க, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். ஆனால் அதிகாரிகளோட தான் எங்களோட நேரம் அதிகம். காலையில 9 மணி, மாலையில 6 மணி இருக்கு. யாரோட? மக்களோட தான், மற்ற மனிதர்களோட வேலை செய்யறாண்ட எங்களோட பொஸ்ஸோட, நாங்க தனியா பிசினஸ் செய்யறாண்ட எங்கட வாடிக்கையாளர்களோட, எங்கட ஊர்ல உள்ள மஹல்லாவாசிகளோட, எங்கட நண்பர்களோட, எங்கட கூட்டாளிமார்களோட. அதனால அடியார்களுடன் உள்ள பழக்கங்கள் அதிகம். மேலான பெரியார்களே, சகோதரர்கள், இப்ப சோசியல் மீடியா வந்துருச்சு. எங்களை அறியாமல் எத்தனை செய்திகளை நாங்க போடுறோம், எத்தனை செய்திகளை ஷேர் பண்ணுகின்றோம், எத்தனை செய்திகளுக்கு லைக் பண்ணுகின்றோம். அதுல எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. 3-4 வருஷங்களுக்கு முன்னால் உள்ளதை புதுசு மாதிரி போடுறோம். இன்றைக்கு அதுல எத்தனையோ குளறுபடிகளை செய்யறாங்க.
ஒண்ட வெட்டி இன்னொண்ட ஒட்டுறாங்க. உடம்பு வேற, தலை வேற, முகம் வேற, எல்லாம் செஞ்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. எங்களுடைய சிலாக்கள் நினைக்கிற டைம் பாஸ் ஜோக் என்று சொல்லி வேறான பெரியார்களே சகோதரர்களே இல்ல. அல்லாஹ் மன்னிக்கணும். இதுல எந்தெந்த விதத்துல தவறுகள் நடக்குமோ இந்த எல்லா தவறுகளுக்கும் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். நீங்க மறந்துடுவீங்க, நான் மறந்துடுவேன். 30 வருஷத்துக்கு முன்னால பேசியதை நான் மறந்துடுவேன், ஏசினதை நான் மறப்பேன், அடுத்தவருக்கு செஞ்ச அநியாயத்தை சில பேரை நான் மறந்திருக்கலாம். ஆனா எங்கட ஒரு சின்ன சிம் கார்டு உண்ட அல்ல எங்கட கழுத்துல பதிச்சு வச்சிருக்கிறான். இன்றைக்கு எங்களுக்கு விளங்குறதுக்குத்தான் வெளிநாடுகள் அமெரிக்காவோட எல்லாம் ஆக முக்கியமான கிரிமினல் குற்றவாளி அவரை வெளியில் விட்டுட்டு அவரோட ஈன சின்ன சிப்கார்டு உண்ட அவங்க உள்ளுக்கால புகுத்திதான் வெளியில் அனுப்புவாங்க. அங்க பார்த்து கொண்டே இருப்பாங்க 24 hours. அவர் என்ன செய்யறாரு, எங்க போறாரு, என்னத்தை பேசுறாரு. இந்த சிம் கார்டு மூலமாக அவன் அந்த இடத்துல முக்கியமான அவர் செய்யற எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். மனிதனால செய்யணும்டா ரப்பல் ஆலமீனாகி அல்லாஹ்வுக்கு என்னங்க இதெல்லாம்? அல்லாஹ் அதைத்தான் குர்ஆன்ல கூறுகின்றான், வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு ஸாயிரஹு ஃபீ உனுகி. ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய கழுத்தில் அவனுடைய ஏட்டை நாங்கள் தொங்க விடுவோம். வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு ஸாயிரஹு ஃபீ உனுகிஹி வனுக்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபன் யல்காஹு மன்ஷூரா. கியாமத்துடைய நாளையில் அந்த நாம் எழுதி வைத்த அந்த ஏட்டை விரிப்போம். அது பறந்து விரிந்த விரிக்கப்பட்ட ஒரு ஏடாக இருக்கும். இப்பொழுது நாங்க சொல்லுவோம், உங்களோட ஏட்ட நீங்க படிங்க, உங்களோட புக்க நீங்க படிங்க. இன்னைக்கு நீங்களே கேள்விகளை கேட்டுக்கொள்ளும், உங்களோட புக்கில் உள்ளது நீங்க பார்த்துடணும். அதனால நாங்க பேசினோமோ, செஞ்சோமோ, செயலோ, எழுத்தோ, டச் பண்ணினோமோ, இவைகள் எல்லாமே பதியப்பட்டு கயாம நாள்ல அல்லாஹ்வுக்கு முன்னால நாங்க சமர்ப்பிக்கப்படுவோம். வேளாண் பெரியார்களே சகோதரர்களே, அதனால எங்களுடைய நாங்கள் நினைக்கிற மாதிரி எங்களோட பாவங்கள் கொஞ்சம் அல்ல நிறைய இருக்குது. ஆனா அதை அறிவதற்குரிய சந்தர்ப்பங்கள் உலகத்துல இல்ல. ரோக போற வரைக்கும் உலகத்துல எங்களால விளங்காது. அதனால உலகத்திலேயே ஒரு நாளைக்கு முடியும் 1000 தடவை ரப்பிய குரலி சொல்லுவோம், அது நஷ்டமே இல்ல. ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், உஸப்பிஹுல்லாஹ பிகத்ரி துனூபி. என்னுடைய பாவங்களுடைய அளவுக்கு நான் தஸ்பீஹ் செய்கிறேன் என்று ஒரு ரிவாயத், நான் பாவம் மன்னிப்பு இஸ்திக்பார் செய்கிறேன் என்று மட்டும் ஒரு ரிவாயத். என்னுடைய பாவங்களுடைய அளவுக்கு நான் இஸ்திக்பார் செய்கிறேன். எத்தனை தடவை? 12,000 மர்ரா, 12,000 தடவை. ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாளைக்கு 12,000 தடவை இஸ்திக்பார் செய்கிறார்கள் என்றா கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். நபிக்கு பின்னால உலகத்துல ஆக கூடுதலாக உச்சரிக்கப்படக்கூடிய ஒருவருடைய பெயர் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் தான் 5374 ஹதீஸ்கள். உதாரணமா ரமதான் அல்லாத காலத்துல கொசுபால புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத் அறிவித்தவர் யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. முழு உலகத்துல ஒரு நாளைக்கு எத்தனை பில்லியன் தடவை உச்சரிக்கப்படுது ரலியல்லாஹு அன்ஹுன்னா நாங்க துஆ செய்றோம் அவருக்காக. அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே ஒரு நாளைக்கு 12,000 தடவை இஸ்திக்பார் செய்திருக்கிறார்கள் என்றா நானும் நீங்களும் மாத்திரம் செய்யணும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எங்கட நபி அவர்கள் பாவம் செய்யாதவர்கள், பாவம் செய்ய முடியாதவர்கள், சொர்க்கத்திலே சாவி அவங்களோட கையில, சொர்க்கத்துல நுழைகிறது அவர்கள் தான் முதல்ல, மற்ற நபிமார்கள் நுழைவது ஹராம். அந்த நபியே சொல்லுவார்கள், இபாதல்லாஹ் தூபு இலல்லாஹ் ஃபைன்னி அதூபு ஃபில் யௌமி 100 மர்ரா. அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஒரு நாளைக்கு நான் 100 தடவை இஸ்திக்பார் செய்கிறேன். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால எங்கட வழக்கமாக ஆக்கிக் கொள்ளணும். நாங்க காலையிலோ மாலையிலோ தஹஜ்ஜுடைய வேலை ஆக சிறந்தது. குர்ஆன்ல இஸ்திக்பார பத்தி பேசும் பொழுது அல்லாஹ் தஹஜ்ஜுத பத்தி பேசுகிறான். வஃபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்பிரூன். சஹருடைய நேரத்தில் அவர்கள் இஸ்திக்பார் செய்வார்கள்.
சஹருடைய வேலை மன ஓர்மையாக இருக்கிற நேரம், மனசுல உள்ளத்துல வேற ஒன்றும் இல்ல அமைதியாக இருக்கிற நேரம், அந்த நேரத்தில் இஸ்திக்பார் செய்யறது. அதனால காலையில மாலையில குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 1000 தடவை நாங்க இஸ்திக்பார் செஞ்சாலும் போதாது. இப்ப நாட்டிலே பிரச்சனை, விலைவாசி அதிகமாக இருச்சு, மக்கள் பெரிய திண்டாட்டத்துல வரவோட செலவு கூடிருச்சு, எங்கட பொறுமதி எல்லாம் குறைஞ்சு கொண்டு போகுது ஒவ்வொரு நாளும். இப்படி பல பிரச்சனைகளுக்கு இஸ்திக்பார் மிகப்பெரிய தீர்வு. நபியுடைய மிக தெளிவான ஹதீஸ், மன் லஸிமல் இஸ்திக்பார் ஜஅலல்லாஹு மின் குல்லி தீகின் மக்ரஜா வ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ ரஸகஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். 3 வகையான லாபம். யார் இஸ்திக்பாரை வல்லமையாக பற்றி பிடிப்பாரோ எல்லா நெருக்கடியிலிருந்து அவருக்கு விமோசனம். பல நெருக்கடி, வியாபார நெருக்கடி, கொடுக்கல் வாங்கல் நெருக்கடி, விலைவாசியுடைய நெருக்கடி, சில வேளை மனைவி மக்களுடைய நெருக்கடி, சில வேளை நோய் பிரச்சனை, எல்லா வகையான நெருக்கடியிலிருந்து விமோசனத்தை, எல்லா கவலையிலிருந்து சந்தோஷம். எத்தனை வகையான கவலை, இங்க நீங்க 100 பேர் இருந்தா 100 பேருக்கு 100 வகையான கவலை. எல்லா கவலையிலிருந்து அல்லாஹ் சந்தோஷத்தை, நீங்க நினைத்தும் பார்க்காத விதத்தில் அல்லாஹ்வோட தேவையை பூர்த்தி செய்வான். வெறும் உணவு மட்டுமல்ல, உணவுடைய, உடையுடைய, நீருடைய, ஆடையுடைய, வீட்டுடைய, வெளிச்சத்துடைய, மின்சாரத்துடைய எல்லா வகையான தேவைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு பூர்த்தியாக்கி தருவான். கொஞ்சம் நீங்க செஞ்சு பார்ப்போமே நாங்க எல்லாரும். எந்த அளவுக்கு ஹாஃபிஸ் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஏதாவது பெரிய ஆளின், மிகப்பெரிய அறிஞர், அவருக்கு ஒரு சட்டம் உண்டு வந்து அதுல பத்துவா கொடுக்கறதுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்குது. ஹராம்னு கொடுப்பதா ஹலால்னு கொடுப்பதா அவர்கள் எழுதுறாங்க. நான் 1000 தடவை இஸ்திக்பார் செஞ்சிட்டு பின்னால் என்னுடைய மனசை பார்ப்பேன். இப்ப ஹராமுண்டா ஹராம், ஹலாலுண்டா ஹலால், உடனடியா அல்லாஹ் என்னுடைய மனசை திறந்து தருவான். ஏன்னா நபியுடைய ஹதீஸ் நெருக்கடியிலிருந்து விமோசனத்தை இஸ்திக்பாரின் மூலமாக தருவான். நபியுடைய ஹதீஸ நம்புறாங்க. எங்களுக்குள்ள பிரச்சனை மற்றவங்கள்ட்ட சொல்றதுல அர்த்தம் இல்ல. ஒரே பிரச்சனையை சொல்லிக் கொண்டிருந்தா மனைவியும் கேட்க மாட்டாள், மனைவி சொல்லிக் கொண்டிருந்தா நாங்களும் கேட்க மாட்டோம், நாங்க கூட தலைச்சிடுவோம். ஆனா ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ், நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை 1000 தடவை அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லுவீங்களோ கேட்பீங்களோ அல்லாஹ்வுக்கு சந்தோஷமே தவிர அல்லாஹ்வுக்கு கவலை இல்லை. அல்லாஹ் எப்ப கோபப்படுறான், நீங்க கேட்காட்டி, நாங்க கேட்காட்டி தான் கோபப்படுறது. மல்லம் யஸ்அலில்லாஹ யக்தப் அலைஹி, யாரு அல்லாஹ்வுடன் கேட்க மாட்டார்களோ அவர்களுடன் அல்லாஹ் கோபப்படுகிறான். சில பேர் உம்மாவோட பாப்பாவோட புள்ளவங்க கோபிச்சு கொண்டிருந்தா புள்ளவங்களுக்கு விளங்காது. உம்மா பாப்பாக்கு சரியான டெக் பண்ணும். பாருங்க, எங்கட மகன் 5 நாளா பேசுறான் இல்ல, எங்கட மகள் ஒரு கிழமையா என்ன பேசுறா இல்ல. அப்ப அப்ப உம்மாண்டு சொல்றதனுடைய பொறுமதி உம்மாக்கு விளங்கும், வாப்பாண்டு கூப்பிடுறதனுடைய பொறுமதி வாப்பாக்கு விளங்கும். உம்மா வாப்பாவை விட பன்மடங்கு இரக்கமுள்ள அல்லாஹ். அதனால அடியார்கள் அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அவனிடத்துல கேட்காமல் இருந்தால் அல்லாஹ் கோபப்படுகிறான். நாங்க உலகத்தில் உள்ளவர்களை மாதிரி அல்லாஹ்வை இடப்படக்கூடாது. எத்தனை தடவை கேட்கிறது, கேட்டா கவுச்சி கொள்வாரு, கேட்டா முகத்தை துளைப்பாரு. அதெல்லாம் மனிதர்கள். மனிதர்கள் அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிருக்கிறான். ஒரு நல்லவர் யாரு என்று அவர் இதுவரைக்கும் இந்த வாயை திறந்து கேட்டதில்லை, அதனால நல்லவர். அல்லாஹ் நல்லவர் யாரு, யாரு அல்லாஹ்வை அதிகமாக அழைப்பாரோ கேட்பாரோ அவர் தான் அல்லாஹ் நல்லவர். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க இந்த வழக்கத்தை ஏற்படுத்தணும். எந்த சூழல் இப்ப வாழ்றோம்டா, எங்களுக்கு இப்ப அதிகமான வெளி வேலைகள் கூடிருச்சு, எங்களோட சோசியல் மீடியா ஈடுபாடுகள் கூடிருச்சு, எங்களுக்கு அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு, துவா செய்யறதுக்கு, சிக்ர் செய்யறதுக்கு, இஸ்திக்பார் செய்வதற்கு ஒரு நேரம் இல்ல. கலாம் குடித்ததோடு எழும்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த மொபைல் போன் வர முந்தி நாங்க எப்படி இருந்தோமோ நாங்க பார்க்கணும். இதுதான் உண்மையான ரியல் முஜாஹதான. இதுதான் முந்தி ஒன்றும் இல்லாம அமல் செஞ்சாங்க. இரவேல டிவி இல்ல, படம் இல்ல, பாட்டு இல்ல, கதைகள் மட்டும். அப்ப அந்த நேரத்தில் அமல் செஞ்சாங்கன்னா இப்பொழுது எனக்கும் உங்களுக்கு மத்தியில் உள்ள ஆகப்பெரிய ரியல் முஜாஹதா எல்லாம் இருக்கிறதோட நான் என்ன கட்டுப்படுத்துவேன்.
நான் அதற்கு நேர காலத்தை அதிகமா கொடுக்க மாட்டேன். எங்கட வாப்பா அப்பா செஞ்ச மாதிரி நான் செய்வேன். நான் இத்தனை சிக்கல்களை செய்வேன், இத்தனை இஸ்திக்பார்களை செய்வேன், இத்தனை ஜுஸு குர்ஆனை நான் ஓதுவேன். எங்கட உம்மாவும் வாப்பாவும் செஞ்சத நானும் நீங்களும் பார்த்தோம். ஆனா நானும் நீங்களும் செய்யறது எங்கட புள்ள குட்டிகள் பாக்குறாங்களா? தயவு செய்து கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு நாங்க பார்ப்போமே, நாங்க கேட்போமே. நாங்க பெருமையா சொல்லுவோம் 70 வயசு 80 வயசு எங்களோட உம்மா கண்ணாடி போடாம குர்ஆன் ஓதினாங்க. எங்களோட உம்மாட கையில எப்பவுமே தஸ்பீஹைக்கும் சிகரு செய்வாங்க. எங்கட வாப்பா வீட்டுல தொழ ஆரம்பிச்ச இப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. எங்கட வாப்பா உம்மாவை பத்தி நாங்க பெருமை பேசுறோமே. பெரியோர்களே, சகோதரர்களே, நான் செய்யறது எங்கட மகன் பாக்குறானா? நான் இப்ப அப்பாவாகிட்டேன், நான் செய்யறது இந்த பேரனுங்கிற பேசி பாக்குறாங்களா? வீட்டில் உள்ள எங்கட கால நேரங்கள் எப்படி கழியுது? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நல்ல விதத்துல கழிச்சோம்னா நானும் நீங்களும் பாக்கியசாலிகள். இந்த மௌத் எப்ப வரும்னு தெரியாது, எந்த நேரத்துல வரும்னு தெரியாது, எந்த சந்தர்ப்பத்துல வரும்னு தெரியாது. நாங்க எப்பவுமே ஒரு தவறு நடந்தா உடனடியாக இஸ்திக்பார் செஞ்சிடணும். அதற்குரிய பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்துல நாங்க பெற்றுடணும். இல்லாட்டி நாங்க மிகப்பெரிய நஷ்டவாளிகள். அதனால அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயார். நபிமார்களால நான் ஆரம்பத்துல சொன்னேனே, பாவமே செய்யாதவர்கள். ஆனா பாவம் போன்ற ஒன்று நடந்ததற்காக அல்லாஹ் அக்பர், நபிமார்கள் எவ்வளவு அல்லாஹ்விடத்துல மன்றாடி இருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்துல எல்லா வகையான இன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு கட்டளை தான், வேற எந்த கட்டளையும் இல்ல. நோம்பு பிடிக்கணும், ஷஹர் செய்யணும், ஹஜ் செய்யணும், ஜக்காத் கொடுக்கணும், 5 நேரம் சொல்லணும், ஹராம் ஹலால்ல பேரிதலாக இருக்கணும், கண்ணால ஹராம பார்க்க கூடாது, காதால ஹராம கேட்க கூடாது, வாயால ஹராம பேச கூடாது. எந்த கட்டளைகளும் இல்ல. சொர்க்கத்துல முழுக்க முழுக்க இன்பங்களை அனுபவிக்கிறது. ஆனா ஒரே ஒரு கட்டளை தான், இந்த மரத்தின் பக்கம் நீங்க நெருங்கிடாதீங்க. ஒரே ஒரு உத்தரவு. ஆனா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்து அவர்களுக்கு நல்ல மேலெண்ணங்களை கொடுத்து அந்த மரத்தின் பக்கம் நெருங்க வைத்ததனால ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த தௌபாவை சூரத்துல் பக்ராவுல, மற்ற சூறாக்கள்ல, சூரத்துல் அராஃப்ல நினைக்கிறேன், குர்ஆன் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான். ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ், நமக்கு நாமே அநியாயம் செய்து நமக்கு நாமே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொண்டோம். நீ நம்மீது கருணை காட்டி இரக்கம் புரியாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளர்களாக ஆகிவிடுவோம். இருந்ததே 2 பேர் தான், ஆதமும் ஹவ்வாவும் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த நேரத்தில் எங்கள் எல்லோரையும் பன்மையாக்கித்தான் துஆ செய்திருக்கிறாங்க. ரப்பனா ظلمنا أنفسنا, நாம் நமக்கு நாமே அநீதம் விளைவித்துக் கொண்டோம் என்று அன்றே துஆ செய்தாங்க, பன்மையாத்தான் துஆ செய்தாங்க. இடையில ஞாபகம் வருது, எங்கட இலங்கையில அதிகமான மஸ்ஜிதுகள்ல மக்ரிப் தொழுதுட்டு இமாம்மார் அல்லாஹும் அஜ்ரனா மினன்னார் என்று 7 முறை ஓதுவாங்க. அதே போல சிறந்தது நாங்க மாமூங்கள் எல்லோருமே சலாம் கொடுத்ததோட நாங்க அவுராத்துகள் ஓதுறோம். எல்லா பள்ளிகளே தொங்க போட்டிருப்பாங்க. தொழுகைக்கு பின்னால ஓத வேண்டியது, ஃபஜ்ருக்கு மக்ரிபுக்கு பின்னால ஓத வேண்டியது நாங்க எல்லாரும் தனித்தனியா ஓதிட்டோம், எல்லாத்துக்கும் கிடைச்சிடும். இது இமாம் ஓதுறதுக்கு நாங்க ஆமீன் சொல்வதை விட ஆக நல்லது என்ன, நாங்க எல்லாருமே எப்படி அல்லாஹ் மன்த சலாம் ஓதுற மாதிரி, ஆயத்துல் குர்சி ஓதுற மாதிரி, குல் சூரா ஓதுற மாதிரி, லாமானியா லிமா அகைத் ஓதுற மாதிரி, அல்லாஹும்ம அஜ்ரனி மினன் நார் 7 முறை நாங்க எல்லாரும் தனியா ஓதக்கூடியவர்களாக மாறணும். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த துஆவையும் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றார். ஏன் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லாட்டி இந்த வரலாறுகளுக்கு தெரியுமா? அல்லாஹ் ஏன் சொல்றான்? அதிகாரிகள் இதை கொண்டு படிப்பினை பெறணும், இதை கொண்டு அவர்கள் பாடங்கள் படிக்கணும். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீன் விழுங்குது, அவர்களால சின்ன மிஸ்டேக் மாதிரி உண்டு. அவர்கள் ஈராக்கில் ஒரு பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நேனுவா என்ற பகுதியில யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழுகிறார்கள். அந்த மக்கள் இவர்களுடைய தூதை செய்தியை ஏற்றுக்கொள்ளல. இப்பொழுது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய
தண்டனை உங்களுக்கு வெகு விரைவில் வரப்போகுது என்று சொல்லிட்டு அவர்கள் அனுமதி கேட்காமல் இரவோடு இரவாக ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஊரை விட்டு வெளியாகிறார்கள். அவர்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்கணும் என்று சொல்லி அவர்கள் கொஞ்சம் ஊரை விட்டு வெளியில கடற்கர ஓரத்துல வந்து அங்க போற ஒரு கப்பலை கூவி அழைக்கிறாங்க. அந்த கப்பல் இவர்களை ஏற்றது. ஆனா இவர்கள் ஏறினதோடு அந்த கப்பல் பாரம் கூடிருச்சு. இப்ப மாலினி சொல்றாரு, யாராவது ஒரு ஆளை வெளியில போடணும், இல்லாட்டி கப்பல் தாண்டிடும். சீட்டு போட்டு பார்த்த குர்ஆன்ல வருது 3 முறை ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் வர அவர்கள் தூக்கி எறியப்படுகிறார்கள். அவர்களை விழுங்குகின்ற ஒரு மீன், மீனுடைய சைஸ் எப்படி இருக்கும்? குர்ஆன்ல வருது, وَإِنَّ يُونُسَ لَمِنَ الْمُرْسَلِينَ إِذْ أَبَقَ إِلَى الْفُلْكِ الْمَشْحُونِ فَسَاهَمَ فَكَانَ مِنَ الْمُدْحَضِينَ فَالْتَقَمَهُ الْحُوتُ وَهُوَ مُلِيمٌ فَلَوْلَا أَنَّهُ كَانَ مِنَ الْمُسَبِّحِينَ لَلَبِثَ فِي بَطْنِهِ إِلَى يَوْمِ يُبْعَثُونَ யூனுஸும் நபிமார்கள் என்றும் உள்ளவர். இது மக்களால் நிரப்பப்பட்ட ஒரு கப்பலின் பக்கம் அவர் ஒதுங்கினாரு, ஏறிக்கொண்டாரு. சீட்டு போட்டு பார்த்தாங்க, அதிலே அவர் தோற்று போனாரு. அவருடைய பெயர் தான் வந்தது. அவர் தூக்கி எறியப்பட்டவுடன் ஒரு மீன் அவரை விழுங்கிக் கொள்கின்றது. மீனுடைய வயிற்றுக்குள்ளிருந்து தஸ்பீஹ் செய்கிறாரு. மீன் விழுங்குற, மனிதனை விழுங்குற அளவுக்கு மீன் என்ற எவ்வளவு பெருசு, அதனுடைய வயிற்றுக்குள்ளே இருக்க அந்த முள்ளுகள் எவ்வளவு கூர்மையா இருக்கும். ஆனா ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் முழுமையாக பாதுகாக்குகின்றார். பல நாட்கள் மீனுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாத்தான். அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்து சொன்ன வார்த்தை தான் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு யாரும் இல்ல, உன்னை நான் தூய்மைப்படுத்துகின்றேன், நான் அநியாயம் செய்து விட்டேன், யா அல்லாஹ் நீ என்ன மன்னிச்சிடு என்று சொல்லி ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட துஆவை கியாமத் நாள் வரைக்கும் குர்ஆன்ல அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார். வேளாண் பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால இந்த நல்ல சந்தர்ப்பத்துல ரமதான்ல பல நல்ல வணக்கங்களை நாங்க செய்யறோம். மாஷா அல்லாஹ் இஃப்தார் ஏற்பாடு செய்யறோம். உலர் உணவு பொதிகளை நாங்க கொடுக்கிறோம். எங்களோட குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பல வகையான ஹெல்ப்புகளை, உதவிகளை நாங்க செய்யறோம். தராபீஹ் தொழுகிறோம், குர்ஆன் ஓதுறோம், குர்ஆனை கேட்கிறோம், தஹஜ்ஜுத் தொழுகிறோம். இதர பல வணக்கங்கள் செய்வதோட இந்த எல்லா வணக்கங்களிலும் இந்த இஸ்திக்ஃபாருடைய தௌபாவுடைய வணக்கத்தை அது ஒரு விசேஷமாக வணக்கமாக எடுப்போம். இந்த அளவுக்கு அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், வணக்கங்களிலே ஆக சிறந்த வணக்கம் தௌபாவுடைய வணக்கம். ஏற்றா நாங்க தொழுதா நன்மை கிடைக்கும். தொழுகைக்கு வுது செஞ்சா பாவங்கள் மன்னிக்கப்படும். மற்ற எல்லாத்துக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுது, நன்மைகள் கிடைக்குது. ஆனா தௌபாவுடைய அமல்ல மட்டும் என்னன்னா பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்படுது. குர்ஆன்ல வருது, இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திருல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். சில பாவங்களை பற்றி சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், யாரு தௌபா செய்து, யாரு ஈமான் கொண்டு, யாரு நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்படும். இந்த ஆயத்தை வைத்துத்தான் கூறுகிறார்கள், வணக்கங்களாக சிறந்த வணக்கம் இஸ்திக்ஃபாருடைய வணக்கம், தௌபாவுடைய வணக்கம் என்று அதன் மூலம் பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்படுது என்று. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க போற வார வழியில நடக்கிறதுல செய்வதும் நல்லது. ஆனால் சிறந்தது வுதுவோட மஸ்ஜிதுல, எங்கட வீட்டுல, தொழுகை அறையில கிப்லாவை முன்னோக்கி கடந்த காலங்கள்ல நடந்த பாவங்கள் எல்லாத்தையும் மனசுல நினைச்சு இதற்கு பின்னால நான் செய்ய மாட்டேன் உறுதி கொண்டு மற்றவர்கள் ஏதாவது அவர்களுடைய பொருள், அவர்களுடைய உடல், அவர்களுடைய மானம், அவர்களுடைய உள்ளத்தை புண்படுத்தக்கூடிய விதத்தில் செய்தது இப்ப சரியான லேசி தானே. இப்ப நேரடியா சந்திக்கிறதுக்கும் தேவையில்லை. ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு உண்டு, ஒரு சின்ன டெக்ஸ்ட் மெசேஜ் உண்டு. இத பாருங்க, நானும் நீனும் கூட்டாளியா இருந்தோம், இப்படி செஞ்சுட்டே மன்னிச்சுட்டோம்,
மன்னிக்காட்டி எங்கட முடிச்சு எங்கட கடமை முடிச்சு அது அவருடைய விஷயத்துல. அதனால் அதற்குரிய நல்ல சந்தர்ப்பத்தில் நாங்க இருக்கிறோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை நிச்சயமா மன்னிப்பான் என்று உறுதி கொண்டு நம்பிக்கை கொண்டு எங்கட பாவ கரைகளை போக்கக்கூடிய ஒரு அழகான மாதம் தான் இந்த ரமதானுடைய மாதம். இதனுடைய இரவு வேலை, பகல் வேலை, இஃப்தாருடைய வேலை, தஹஜ்ஜுடைய வேலை, இதை பெரிய ஒரு பாக்கியமாக கருதி நாம் நம்முடைய பாவ கரைகளை கழுவி அல்லாஹுடைய அருளை, அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்றுக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய இந்த நிலைக்கு எங்களை கொண்டு வந்து சேர்த்த எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களில் யார் யார் உயிருடன் வாழ்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யார் யார் மரணித்து விட்டார்களோ அவருடைய கபர்களை ஒளிமயமாக சொர்க்கத்தில் பூங்கவனமாக ஆக்கி வைப்பாயாக. சென்ற வருடம், அதற்கு முந்தைய வருடம் எங்களோடு இருந்து எங்களுடைய பல நண்பர்கள், சகோதரர்கள், உலமாக்கள் எங்களை விட்டு பிரிந்த மண்ணறைகளில் வாழ்கிறார்கள் யா அல்லாஹ் அவர்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவருடைய கபர்களை ஒளிமயமாக ஆக்கி வைப்பாயாக. நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. ஒவ்வொரு நாளும் நிலைமை மோசமாகி கொண்டிருக்கிறது யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. அச்சமற்ற பயமற்ற ஒரு அழகான சூழலை இந்த நாட்டில் ஏற்படுத்தி தந்திருவாயாக. நீதமான, நேர்மையான, உண்மையான, ஊழல் இல்லாத தலைவர்களை கொண்டு சேர்ப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, நீ விரும்புகின்ற அமல்களில் எங்களை ஈடுபடுத்துவாயாக. ரமதானுடைய இரவையும் பகலையும் நீ விரும்புகின்ற மாதிரி கழிக்க தௌஃபீக் செய்வாயாக. இந்த மாதத்தில் யார் யாரெல்லாம் மன்னித்தாயோ அவர்களில் நம் எல்லோரையும் சேர்த்துக் கொள்வாயாக. யார் யாரெல்லாம் நரகத்தை விட்டு விடுதலை செய்தாயோ அவர்கள் நம் அனைவர்களில் சேர்த்துக் கொள்வாயாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹ்.